1905 சையதுனா ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தமது வஃபாத் நெருங்கிவிட்டதை குறித்து மீண்டும் மீண்டும் இறையறிவிப்பின் மூலமாக கூறப்பட்டு வந்தது. ஆகவே ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்மை சார்ந்தவர்களுக்கும் ஜமாத் உறுப்பினர்களுக்கும் ஆறுதல் அளித்தவாறு ஒரு நூலை இயற்றினார்கள். அதற்கு அல் வசியத் என்று பெயரிட்டார்கள். அல் வசியத் நூலில் இந்த செடி இறைவனுடைய கைகளால் ஊன்றப்பட்டது, இதற்கு நீர் பாய்ச்சும் பொறுப்பை இறைவன் தானே ஏற்றுக்கொண்டுள்ளான் என்று ஜமாத் உறுப்பினர்களுக்கு ஆறுதல் அளித்த அதே வேளையில் அன்னார் அலைஹிஸ்ஸலாம் நுபுவத் வழியிலான ஹிலாஃபத் மலரும் என்ற நற்செய்தியையும் ஜமாத் மக்களுக்கு வழங்கினார்கள். உண்மையில் வசியத் அமைப்பு இஸ்லாமிய வெற்றியின் ஒரு முன்னோட்டமாகும். வசியத் அமைப்பு ஜமாத்தாரின் ஆன்மீக முன்னேற்றம், உயர் நல்லொழுக்கத்தின் தரம் மற்றும் இஸ்லாமிய விழுமியங்களின் உயர்வு குறித்து உத்தரவாதம் அளிக்கின்ற அதே வேளையில் படைப்பினங்களின் மீது அனுதாபம் காட்டப்படும், ஏழைகள் பராமரிக்கப்படுவார்கள், பாதிக்கப்பட்டவர்கள் உதவி வழங்கப்படுவார்கள் என்று உறுதி வழங்குகின்ற ஒரு மிக பெரும் ஆன்மீக திட்டமாகும். ஹசரத் அக்தஸ் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஓர் ஆன்மீக காட்சியின் மூலம் பெஹ்ஷ்தி மக்பராவின் இடத்தை காட்டினான். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாம் கண்ட இந்த ஆன்மீக காட்சி குறித்து கூறுகிறார்கள். இது உமது மண்ணறையின் இடமாகும் என ஓர் இடம் எனக்கு காட்டப்பட்டது. வானவர் ஒருவர் நிலத்தை அளந்து கொண்டிருப்பதை நான் கண்டேன். அப்போது ஓரிடத்தை அடைந்ததும் இது உமது மண்ணறையின் இடமாகும் என அவர் என்னிடம் கூறினார். பிறகு ஓரிடம் எனக்கு காட்டப்பட்டது. அது வெள்ளியை விடவும் அதிகமாக பிரகாசித்து கொண்டிருந்தது. அந்த இடத்து மணலெல்லாம் வெள்ளியாகவே இருந்தன. அப்போது என்னிடம் இது உமது மண்ணறை என கூறப்பட்டது. இன்னொரிடமும் எனக்கு காட்டப்பட்டது. அதற்கு பெஹ்ஷ்தி மக்பரா என பெயர் வைக்கப்பட்டது. அது ஸ்வர்க்கம் செல்லக்கூடிய ஜமாத்தில் உள்ள அந்த தூய மக்களின் மண்ணறைகள் என்று எனக்கு தெரிவிக்கப்பட்டது. இந்த இறை வழிகாட்டல்களின் ஒளியில் சையதுனா ஹசரத் அக்தஸ் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தமது தோட்டத்தின் ஒரு பகுதியை இதற்காக அர்ப்பணித்து விட்டார்கள். அல்லாஹ்வே இந்த கபிரிஸ்தானுக்கு பெஹ்ஷ்தி மக்பரா என்று பெயர் வைத்தான். இந்த கபிரிஸ்தான் தொடர்பாக பெரும் நற்செய்திகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த கபிரிஸ்தானை குறித்து ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உன்ஸில ஃபீஹா குல்லு ரஹ்மத்தின் என்ற இறை அறிவிப்பு வந்தது. அதாவது எல்லாவித அருள்களும் இதில் இறக்கப்பட்டுள்ளன. ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹின் மறைவான வஹியின் அடிப்படையில் இந்த தூய கபிரிஸ்தான் பெஹ்ஷ்தி மக்பராவில் நல்லடக்கம் செய்யப்படுவதற்கு 3 அடிப்படை நிபந்தனைகளை நிர்ணயித்தார்கள். முதல் நிபந்தனை, இந்த கபிரிஸ்தானில் நல்லடக்கம் செய்யப்பட விரும்பும் ஒவ்வொரு நபரும் தம் தகுதிக்கேற்ப இந்த செலவினங்களுக்காக சந்தா கொடுக்க வேண்டும். இந்த சந்தா அவர்களிடமிருந்து மட்டுமே பெறப்படும், மற்றவர்களிடமிருந்து பெறப்பட மாட்டாது. இரண்டாவது நிபந்தனை, முழு ஜமாத்தின் உறுப்பினர்களில் எவரொருவர் தனது மரணத்திற்கு பிறகு தான் விட்டு செல்லும் அனைத்து சொத்திலும் 10 பங்கினை நமது வழிகாட்டலுக்கிணங்க இந்த இயக்கத்தின் மூலமாக இஸ்லாத்தை பரப்புவதற்காக, திருக்குர்ஆனின் கட்டளைகளை பரப்புவதற்காக செலவு செய்வதாக தனது வாழ்நாளில் உயில் எழுதி வைத்துவிட்டு செல்கிறாரோ அவரே இந்த கபிரிஸ்தானில் நல்லடக்கம் செய்யப்படுவார். முழுமை பெற்ற ஈமானுடைய ஒவ்வொரு உண்மையாளரும் இதைவிட அதிகமாகவும் தனது வசியத்தில் எழுதலாம். மூன்றாவது நிபந்தனை, இந்த கபிரிஸ்தானில் நல்லடக்கம் செய்யப்படுபவர் இறையச்சமுள்ளவராகவும் இறைவன் தடுத்தவற்றிலிருந்து விலகி நிற்பவராகவும் இணை வைத்தல் மற்றும் பிதத் ஆகிய எந்த செயல்களிலும் ஈடுபடாதவராகவும் இருக்க வேண்டும். உண்மையான தூய முஸ்லிமாக இருக்க வேண்டும். பெஹ்ஷ்தி மக்பராவில் நல்லடக்கம் செய்யப்படுவதற்கு பொருள் தியாகமும் நிபந்தனைகளில் ஒன்றாகும். ஆனால் உலகத்தை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பதே அசல் வசியத்தாகும். இது குறித்து ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள். தன்னிடம் எந்த சொத்தும் இல்லாத ஒவ்வொரு நல்லவரும் செல்வத்தால் எந்த தொண்டும் செய்ய முடியாதவர் என்றாலும் அவர் மார்க்கத்திற்காக தனது வாழ்வை அர்ப்பணித்திருந்தார் என்பதும் அவர் நல்ல மனிதர் என்பதும் நிரூபணமானால் அவரை இந்த கபிரிஸ்தானில் நல்லடக்கம் செய்யலாம். அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றவர்களே பெஹ்ஷ்தி மக்பராவில் நல்லடக்கம் செய்யப்படுகிறார்கள். இது தொடர்பாக ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள்.
முழுமை பெற்ற ஈமானையுடைய இப்படிப்பட்ட அனைவரும் ஒரே இடத்தில் நல்லடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பது இறைவனின் எண்ணமாகும். அப்போதுதான் வருங்கால தலைமுறைகள் ஒரே இடத்தில் இவர்களைக் கண்டு தங்களது ஈமானை புதுப்பித்துக் கொள்ள முடியும். இவ்வாறு அவர்களது பணிகள், அதாவது இறைவனுக்காக அவர்கள் செய்த மார்க்க பணிகள் நிரந்தரமாக சமுதாயத்திற்கு தெரிய வரும். ஹசரத் மசீஹ் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் ஞானம் மிகுந்த இவ்வாக்கியங்கள் பெஹ்ஷ்தி மக்பரா தோற்றுவிக்கப்பட்டதன் உயரிய நோக்கத்தை தெள்ளத் தெளிவாக எடுத்துரைக்கின்றன. அல்லாஹ் திருக்குர்ஆனில் வ உஸ்லிஃபத்தில் ஜன்னத்துலில் முத்தகீன் என்று வாக்குறுதி அளித்துள்ளான். அதாவது ஒரு காலம் வரும், அப்போது சொர்க்கம் இரையச்சமுடையவர்களுக்கு அருகில் கொண்டு வரப்படும். இந்த பழைய நற்செய்தியை நிறைவேற்றக்கூடிய ஒரு மிக பெரும் வழிமுறை வசியத் அமைப்பாகும். வசியத் அமைப்பு உலகின் வாழ்வாதார பொருளாதார விவகாரங்களின் தீர்வுக்கான ஒரே அமைப்பாகும். இது உலக அமைதிக்கு உத்தரவாதம் வழங்கக்கூடிய ஒரே அமைப்பாகும். மேலும் உலகில் ஒரு புதிய அமைப்பிற்கு அடித்தளமிடக்கூடிய ஆன்மீக திட்டமாகும். ஹசரத் முஸ்லிம் மௌத் அலி அல்லாஹ் அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், வசியத் அமைப்பு முழுமையடையும் போது இதன் மூலமாக இஸ்லாத்தின் தப்லீக் மட்டுமே நடைபெறாது. அதற்கும் மேற்பட்டு இஸ்லாத்தின் விருப்பத்திற்கேற்ப ஒவ்வொரு தனி மனிதருடைய தேவையும் இதன் மூலம் நிறைவு செய்யப்படும். துன்பமும் நெருக்கடியும் உலகிலிருந்து அழிக்கப்பட்டுவிடும். அனாதை பிச்சை எடுக்க மாட்டார். விதவை மக்களின் முன்னால் கையேந்த மாட்டாள். தேவையுடையவர் கவலையோடு சுற்றித் தெரிய மாட்டார், இன்ஷா அல்லாஹ். ஏனென்றால் வசியத் குழந்தைகளுக்கு தாயாக இருக்கும், இளைஞர்களுக்கு தந்தையாக இருக்கும், பெண்களுக்கு கணவராக இருக்கும். நிர்பந்தமின்றி நேசத்தோடும் மனமகிழ்ச்சியோடும் ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரருக்கு இதன் மூலம் உதவி செய்வார். அவர் கொடுப்பது பிரதிபலனற்றதாக இருக்காது. மாறாக கொடுக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இறைவனிடமிருந்து சிறந்த பிரதிபலனை பெறுவார். செல்வந்தரும் இழப்படைய மாட்டார், ஏழையும் இழப்படைய மாட்டார். சமுதாயம் பிற சமுதாயங்களோடு சண்டையிடாது. இன்னும் கூறுவதாயின் வசியத்தின் கருணை முழு உலகின் மீதும் பரந்து காணப்படும். நம் அன்பிற்குரிய இமாம் சையதுனா ஹசரத் 5வது ஹலீஃபத்துல் மசி ஐயதஹுல்லாஹு தஆலா பின் நஸ்ரில் அசீஸ் அவர்கள் கூறுகிறார்கள், இன்ஷா அல்லாஹ் 2008ஆம் ஆண்டு ஹிலாஃபத் நிலை பெற்று 100 ஆண்டுகள் ஆகிவிடும் போது உலகின் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு ஜமாத்திலும் சம்பாதிக்கக்கூடியவர்களுள், சந்தா கொடுக்கக்கூடியவர்களுள் குறைந்தபட்சம் 50 விழுக்காடு மக்கள் ஹசரத் அக்தஸ் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் இந்த மிக பெரும் அமைப்பில் இணைந்து விட்டவர்களாக இருக்க வேண்டும். மேலும் ஆன்மீகத்தை மேம்படுத்த தியாகங்களின் இந்த உயர்தரத்தை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆகியிருக்க வேண்டும் என்பதே எனது விருப்பமாகும். இதுவும் கூட ஹிலாஃபத் 100 ஆண்டை அடைந்ததற்கு நன்றி செலுத்தும் விதமாக ஜமாத்தின் சார்பாக அல்லாஹ்விடத்தில் நாம் சமர்ப்பிக்கும் ஓர் அற்பமான தியாகமாக இருக்கும். வசியத் அமைப்பு தொடர்பாக உருவான பெஹ்ஷ்தி மக்பராவுக்கு இன்னொரு தனிச்சிறப்பு என்னவென்றால், ஹசரத் மசீஹ் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிகவும் ஞானத்துடனும் வேதனையுடனும் உருக்கத்துடனும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துஆக்கள் செய்துள்ளார்கள். அன்னார் கூறுகிறார்கள், இதில் இறைவன் அருள் புரிவானாக, இதனையே பெஹ்ஷ்தி மக்பராவாக ஆக்குவானாக. உண்மையில் உலகத்தை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை வழங்கி உலகின் நேசத்தை விட்டுவிட்டு தங்களை இறைவனுக்காக ஆக்கிக் கொண்டு தங்களிடத்தில் தூய்மையான மாறுதலை உருவாக்கி ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபாவை போன்று நன்றியுணர்வு, உண்மை ஆகியவற்றின் முன்மாதிரியை காட்டிய இந்த ஜமாத்தைச் சேர்ந்த தூய உள்ளம் கொண்ட மக்கள் இறுதியாக ஓய்வெடுக்கும் இடமாக அது இருக்கட்டுமாக என்று நான் இறைவனிடம் துஆ செய்கிறேன். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வசியத் அமைப்பில் இணைவது பொருள் தியாகத்தின் அடிப்படையில் இவ்வுலகத்தில் ஸ்வர்க்கத்தை போன்ற சமூகத்தை உருவாக்குவதில் ஓர் அஹ்மதியை பங்கு பெறக்கூடியவராக மட்டுமாக்குவதில்லை, அதற்கும் மேற்பட்டு இறையச்சமுடையவராக ஆக்கி உயரிய சொர்க்கத்தின் வாரிசாகவும் ஆக்கிவிட முடியும். ஏனென்றால் இது இறை கட்டளைக்கேற்ப துவங்கப்பட்ட ஒரு விண்ணின் அமைப்பாகும். இந்த அளப்பெரும் ஆன்மீக அமைப்பில் நம்மையும் நம்முடைய வருங்கால சந்ததிகளையும் இணையச் செய்வதற்கும் ஹசரத் அக்தஸ் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் துஆக்களுக்கு வாரிசாவதற்கும்
அல்லாஹ் நமக்கு நல்வாய்ப்பு வழங்குவானாக. ஆமீன் பி ரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். दुनिया है जाए फानी, दिल से उसे उतारो, कुछ ज़्यादा राह ले लो, कुछ काम में गुजारो, कुछ ज़्यादा राह ले